அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு கூப்பிடலையே, மர்க்கா சொல்லு, யாரும் வான்னு கூப்பிடலையே. தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எடுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும், யாரோ வர்றாங்க, வரட்டுமே. அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். அது அவ்வளவுதானே. எனக்கு வாக்கு திறமை மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு, அவருக்கு திறமை எனக்கு தந்தா நன்றி, அவ்வளவுதானே. தம்பி விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர். தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எடுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். தம்பி தான் என்னை ஆதரிக்கணும், நான் எதுக்காக ஆதரிக்கணும்? சாவுல புளிய மக்களுக்கு சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரங்களை வச்சு அப்படியே ராவு செத்த பையில. அவருக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வராருன்னா சரி, வரவேற்க முடியாது. தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவன் என் தம்பி, நான் என்னுடைய பூச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானோ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற? என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாட்டி எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க வந்து இந்த மாதிரி அப்பாலஜி அஃபிடவிட் வந்து கொடுத்துங்கடா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசத விட்டுறேன். நீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசத விட்டுறேன். அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஒரு காப்பி நடுவர்கிட்ட இருக்கு, 2வது காப்பி என்கிட்ட இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அஃபிடவிட் .1.2 அது இங்க இருக்கும், இல்ல பேஜ்ல போடுவாங்க. அன்கண்டிஷனல் அப்பாலஜி சீமானன் கொடுத்திருக்காரு. இது சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுக்காக சாட்டை என்ன பேசாம இருந்துடக்கூடாது. அவர் பேச்சுக்கு நாங்கெல்லாம் பெரிய ஃபேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பத்தி ஒரு 2 கோட் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன் தம்பி. நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். சக்திமான் பார்த்துட்டு நான் தான் சக்திமான் சொல்லி டேபிள் மேலே ஏறி சுற்றி குதிப்பான். அப்பவே டீச்சர் சொல்லுவாங்க, நீ சக்திமான் இல்லடா நம்புடான்னு. அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. அந்த கேஜிஎஃப் படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனம் வந்தது கடைசி என் தம்பி தான் எழுதிருக்கான். என் கூட இருந்த நீ பேசுன தானே எழுதிட்டு நீ யாரா எழுதுன? ஆமா. அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். ஏல ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க, உங்களால மண்டையே ஒரே கப்பா அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். சீமான் தான் செழியன், அது பேர் செழியன் வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அட தத்தியம் பிடிச்ச பார்க்க என்ன மேல இருக்கான் பாருங்க, பார்க்க முடியலப்ப படத்தை. அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. படத்தை படமா பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்களே நீங்க ரசிகர்கள் பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனா இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு அவனுக்கும் சீரியஸா ஒரு வாக்குவாதம் போகும். கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். என்னடாச்சுன்னா ஒரு நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். மக்கள் செல்வாக்கு இருக்கா? எந்த மக்கள் செல்வாக்கு இருக்கு?
எந்த மக்கள் போட்டு போய் நின்னீங்க? எந்த மக்கள் பிரச்சனை விஜய் நின்றுக்காரு? ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய ஸ்னோயினுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் போய் நிக்கிறாரு. மனுஷனா இருக்காரு. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன், எழுதுவியா? ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனா சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர என் மட இருக்கிறவர் கட்டிடுறாங்க. கட்டிடுவான். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். என்ன இது? தலை குனிஞ்சு வச்சு இதுக்கப்புறம் உள்ளதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.